ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுறலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கில் உங்களுக்கு சூட்டபிளான எனர்ஜி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆப்போசிட் எனர்ஜி உங்கள் பர்சனுடைய எனர்ஜி. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பர்சனுக்கு சீரியஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதை அசால்ட்டாக டீல் பண்ணியிருப்பாங்க. பெருசாக உங்களுடைய வேர்ட்ஸ் எதுவுமே அவங்க காதில் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த டைம் இப்போ ஆக்ஷன் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இது கைமீறி போயிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும். அதனால் உங்களுடைய நபர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லி. ஆனால் உங்களுடைய நபர் எதையுமே காதில் வாங்காமல் ரொம்பவே அசால்ட்டாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ பார்க்குறீங்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை, ஸோ இன்னும் ஏன் நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு, அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கு இடையில இந்த செப்பரேஷன் வரலாம். உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, உங்களுடைய பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை, ஸோ ஆக்ஷன் எடுக்காத ஒருத்தர் கூட நான் சர்வை பண்ணுறது அப்படின்ற தாட்டில் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க. ஓகே, அண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு முன்னாடி மெயினாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்டு இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இடையில இந்த செப்பரேஷனில் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்னால ஃபைட் வந்திருக்கும். ஸோ மேஜராக எனக்கு அதான் காட்டுது. ஆனால் இப்போ அது கிடையாது. சிலருக்கு பிளாக்கேஜஸ் இருக்கும். ஸோ அது ரிமூவ் ஆகியிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், பிளாக்கேஜஸ் நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு. எத்தனை பேர் அதை செஞ்சீங்கன்னு தெரில. அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. அண்டு செய்யாதவங்க இமிடியேட்டாக அதை செய்யணும். ஓகே, ஸோ எனக்கு 2 செட்டாக காட்டுது. நான் அதுபடி சொல்கிறேன். ஒரு சில நபருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் இடையில எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா, அவங்கள ஆக்ஷன் எடுக்காமல் இந்த வாய்ப்பு கைமீறி போயிருக்கும். இன்னும் சில நபருக்கு உங்கள் 2 பேருக்கு இடையில எமோஷன்ஸ் இருந்துமே தேர்ட் பார்ட்டினால் நீங்கள் செப்பரேட் ஆகிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தேர்ட் பார்ட்டியோட ப்ராப்ளம் இப்போ கிடையாது. ஓகேவா, இப்போ உங்களுடைய பர்சன் யாரோட கண்ட்ரோல்லுமே இல்லை, அவங்க தனித்து தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க இப்போ எஃபோர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதுவுமே இங்கே கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்க இப்போ எஃபர்ட்ஸ் போட தயாராக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இது எதுவுமே அவங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க ஒரு கார்மிக் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தான் பணம் எல்லாமே இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த நிம்மதி அப்படின்றது இந்த இடத்துல கிடையாது. ஸோ இத்தனை நாள் உங்களை பற்றி அவங்க யோசிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களை ஏமாத்துறதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க பிஸ்னஸ் இல்லை மெயினாக பார்க்குறப்போ பிஸ்னஸ் அண்டு மணி லாஸ் உங்களுடைய பர்சனுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுடைய சிந்தனையில் அவங்க எதேதோ பண்ணி அவங்களுடைய பணத்தை தொலைக்கிறாங்களாம். ஸோ எத்தனையோ விஷயத்துக்கு அவங்க அதை இழந்துட்டு இருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு நிம்மதி இழந்துச்சு, இப்போ பணம் இழக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு டோட்டலாக ஒன்று ஒன்றா லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ உங்களை அதிகமாக அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நீங்கள் எந்தளவு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டராக இருக்கலாம். உங்களோட பர்சன் எப்போல்லாம் டவுன்ஃபால் ஆகுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு நீங்கள் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, உங்களுடைய பர்சன் ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட சேரணும்னு நினச்சி போனாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்றது தெரியலை. உங்கள் பர்சனுக்கு அது ஒரு பயமாக இருக்குது. இப்போ நான் ஆக்ஷன் எடுத்து அது நீங்கள் ஏற்றுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ற பயமும் உங்களுடைய பர்சனுக்கு இருக்குது. ஸோ இங்கே அதனால தான் அவங்க இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்க உங்ககிட்ட சேர்றதுக்கு. ஆனால் எமோஷன்ஸ் அண்டு எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்ற தாட் எல்லாமே இருக்குது. இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்றதையும் உங்கள் பர்சன் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ நிறையா டேரட் கார்டு ரீடிங்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க.
சிலர்கிட்ட வந்து கைடன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பர்சனுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இப்போ வந்து அவங்கள கரெக்டாக வழி நடத்துறதுக்கு வந்து யாருமே இல்லை. என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமா வேணாமா, எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்சனுக்கு யாரோட சப்போர்ட்டுமே வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது. ஓகே, டோட்டலாக ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப அலோனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கான மெயின் ரீசனே வந்து அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்ட அந்த துரோகம். இது உங்களுக்கு செஞ்ச துரோகம் கிடையாது, அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுதான் வந்து அவங்கள இந்த அளவுக்கு வந்து வாட்டுது அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுடைய நம்பர் ஒரு நியூ பிகினிங் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று வந்து பிளாக்கேஜஸாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறமும் நான் அவகிட்ட போய் பேசினா அவள் ஏற்றுப்பாளா, நான் அவன்கிட்ட போய் பேசினா அவன் ஏற்றுப்பானா, வேணான்னு சொல்லிட்டா நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ற தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம எஃபர்ட்ஸ் போடுவோமா வேணாமா அப்படின்ற டவுட் கன்ஃபியூஷன்லேயே வந்து உங்கள் பர்சன் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து உங்கள் பர்சன்னு சொல்ல வருது. உங்கள் பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கை வந்து கம்மியாக வந்து இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, அவங்க வந்து எஃபோர்ட்ஸ் போட்டால் அது வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த செப்பரேஷன் நடந்து வந்து சிலருக்கு வந்து அதிக மாதங்கள், சிலர் வந்து இயர்ஸ் கணக்காக கூட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இன்னும் என்னை வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்களா, இப்போ நான் போனால் வந்து அது வந்து கரெக்டாக இருக்குமா, அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் வந்து எப்பயும் ஸ்ட்ராங்காக பேசுனீங்க அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் லாஸ்ட்டு வரைக்கும், நீங்கள் முடிவு பண்ணது தான் லாஸ்ட்டு வரைக்கும், அப்படி தான் வந்து நீங்கள் வந்து இருக்கிறீங்க. உங்கள் நபர் உங்களை எப்படி இப்போ வந்து திங்க் பண்ணுறாங்க, எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க சொல் பேச்சை வந்து கேட்க மாட்டீங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஈகோ அண்ட் ப்ரைடோடு இருப்பீங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து கோவமாக தான் வந்து அவங்க வந்து பேசுவீங்க. அப்படி தான் வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த அளவு வந்து மனசு உடஞ்சி போய் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. என்னதான் வேணான்னு உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்து இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன் டைம். ஆனால் உங்கள் பர்சனுக்கு அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து தெரியுது. நீங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் போல்டு கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் செப்பரேட் ஆகிற அந்த டைம் வந்து நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு மாற்றம் வந்து இருக்கும், ஒரு தடுமாற்றம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய நபரை வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. அப்படி இருந்த ஒரு பொண்ணை வந்து நான் இந்த மாதிரி வந்து மாற்றிட்டேனே, அப்படி இருந்த ஒரு பையனை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேனே, ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்க இப்போ இந்தளவு வந்து மனசு உடஞ்சி போயிருக்காங்களே அப்படின்ற அந்த ரெக்ரெஷன் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய எமோஷன்ஸு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, அதை வந்து அப்படியே ஓப்பனாக வந்து உங்கள் பர்சன்ட் வந்து பேசியிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து புரியுது. ஆனால் இப்போ அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா அப்படின்ற டவுட்டு தான். உங்கள் நம்பர் உங்களை விட வந்து ஒரு தீவிரமாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அதிகமான ஹோப், நீங்கள் வந்து எப்போல்லாம் நம்பிக்கை இல்லாத டைம் வந்து உங்கள் பர்சன் வந்து அந்தளவுக்கு வந்து ஹோப் வந்து வச்சுருப்பாங்க. அந்தளவு எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நம்பியிருப்பீங்க. நம்பின கொஞ்ச நாட்கள்லேயே வந்து ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிற டைமில் வந்து இவர் கைவிட்டுட்டாரே, இவ கைவிட்டுட்டாளே, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையே, ஸோ அப்படியெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்போது பேசின ஆள் வந்து இப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையே அப்படின்ற கோவமும் ஆத்திரமும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த இடத்துல உங்களுடைய நபர் வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற அந்த கோபம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. சிலர் வந்து அது தேர்ட் பார்ட்டினால் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டிக்காக உங்களை வந்து விட்டுட்டு வந்து போயிருக்கலாம். அண்ட் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஏமாந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கார்மிக் சுச்சுவேஷன் வந்து உங்கள் பர்சன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ கூட உங்களை எப்படி எதிர்பார்த்து இருக்கலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷனில் உங்கள் பர்சன் வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகே, இதுதான் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸு.
அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடரணுமா வேணாமா அப்படின்றது உங்களுடைய கைகளில் தான் வந்து இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ எப்படி நான் கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிடுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.